பாரிஸிலிருந்து லண்டன் போகிறதுக்காக, இல்லை லண்டன் டு பாரிஸ் போகிறதுக்கு ஹூவர் கிராஃப்டில் போனோம்னா நிறையா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது தண்ணியிலையும் இல்லை, நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஃபேமிலியோடு போயிருந்தப்போ தண்ணியிலேயே இது பண்ணாமல் அப்படியே மேலாலேயே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு. ஆனால் அங்கே போய் இறங்குக்கப்புறம் பாரிஸ் போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 hours ட்ரெயினில் இது பஸ்ஸில் தான் போக வேண்டியிருக்கும். அதனால் ஃப்ளைட்டில் போனோம்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிடலாம். பட் இதில் போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகணும். ஆனால் சைட் சீயிங் நல்லா இருக்கும்போது அதை ப்ரிப்பேர் பண்ண, ஏன்னா குழந்தைகளுக்கெல்லாம் நம்மளும் சைட் சீயிங் பார்த்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் ஹோவர் கிராஃப்டில் இறங்கணுன்னே பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் பஸ்ஸில் எல்லாம் ஆல்ரெடி டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன். பஸ்ஸில் ஏறிட்டோம். ஏறினதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு புறப்படுற நேரம் அப்போ திடீர்னு தடன்னு கதவை தட்டி திறந்தா ஒரு இங்கிலீஷ் லேடி, யாரோ ஒருத்தி, எந்த நாட்டுக்காரியும் தெரியல. உள்ளே வந்தால் கண்டக்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். சாரி அப்படின்ட்டு. என்னென்னா, இல்லை டிக்கெட்டு ஃபுல்லாகிடுச்சு, சீட் இல்லை, அதனால் உட்கார முடியாது, சாரின்னு. அந்த அம்மா வந்து ரொம்ப கெஞ்சுறாங்க. என்னென்னா, இவங்க வந்து பாரிஸ் போய் வேறு ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி அவங்க வேறு நாட்டுக்கு போகணும். ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அவங்க இங்கே தங்கி அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டு பிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு சமாச்சாரம். அந்த அம்மா அழுகிற மாதிரி ஆகிட்டாங்க, கெஞ்சுறாங்க. ஆனால் இவன் இந்த கண்டக்டர் ஒத்துக்க மாட்டேன். ஆமாம், எனக்கு வேலை போயிடும், ஏன்னா சீட்டு இல்லாமல் நான் வந்து ஒரு ஆளை நான் நின்றுட்டு வர்றேங்கிறேன், அப்படி நிற்க வச்சேன்னு சொன்னோம்னா என்னை வழியில் பிடிச்சிட்டாங்கன்னா ஏன் வேலை போயிடும், ஐ எம் ஸோ சாரி அப்படிங்கிற அந்த அம்மா கெஞ்சுறாங்க. ஏன்னா இது ஃப்ளைட் விட்டுட்டா எனக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. அவன் சீட் இல்லாமல் நான் வந்து முடியவே முடியாது அப்படின்னு எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அப்புறம் டிரைவர் அவங்க கண்டக்டர்கிட்ட கேட்டேன், சீட்டு தான் பிரச்சனையா? ஆமாங்க, சீட் இல்லாமல் அவன் நின்றுட்டு வந்தான்னா யாராவது பார்த்தான்னா வழியில் தெரியும், பிடிச்சிக்குவான், அதனால் நான் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ நான் என் பொண்ணு வந்து 6 வயசு அம்முலு, நான் அதுக்கு சீட்டு டிக்கெட்டு வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன், என் பொண்ணை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அவன் இந்த சீட்டில் உட்கார வச்சுட்டு டிக்கெட் போட்டு கொடுத்துரு அப்படின்னு. அவன் 3.5 hours 4 hours சார் டிக்கெட் எடுத்துருக்கீங்க, மடியிலே உட்கார வச்சு, ஐயோ என் பொண்ணு என் மடியில் உட்கார வைக்கிறது என்ன எனக்கு கஷ்டமாக, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து உடனே சரின்னு சொல்லி அவன் அழுகிறத பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் அவனும் வந்து டிக்கெட்டுக்கு வாங்கிட்டு உட்கார வச்சுட்டான். என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டி மூவ் ஆகும்போது ஒரு லேடி பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு இங்கிலீஷ்கார லேடி என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே பார்த்து மெல்ல, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னா. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா, நம்ம நாட்டுக்கு நம்ம சின்ன வேலை தான் செஞ்சோம், ஆனால் ஆர் யூ ஃப்ரம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ இந்தியாவில் இருக்கிற இந்தியன்ஸ் எவ்வளோ மரியாதைக்குரியவர்களாக இருப்பாங்கன்னு அந்த அம்மா நினச்சிருப்பாங்க அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதனால் மனிதர்கள் யாருமே வந்து தனி மனிதர்களே கிடையாது. நம்மளை நம்பி நம்ம வீடு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம ஊர் பேர் காப்பாற்ற வேண்டி இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் பேரை காப்பாற்ற வேண்டியிருக்குது, அப்புறம் தமிழ்நாடுனா தமிழ்நாடை காப்பாற்ற வேண்டியிருக்குது, அதுக்கப்புறம் இந்தியாவினுடைய இதை காப்பாற்ற, அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து கடமைங்கிறது அப்படி ஒன்று இருக்குது. அந்த கடமை வந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மோசடி அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்போ தான் குறையும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தூரம் ஸ்டெயின் பண்ணி அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. ஸோ அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியில் ஒவ்வொருத்தராக மிஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து இசை விழா வந்து பிரமாதமாக சிறப்பாக நடத்திட்டார். படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரங்கள் அது வந்து பாட்டுக்காகவும் அது ஜார்ஜின் சார் கரெக்டாக சொன்னார், குஜாலா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் படங்களுக்கு தேவை, பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும். அதனால் அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிகைகள் எல்லாமே
பாராட்டி எழுதுவாங்க. அப்படி பாராட்டி எழுதும்போது ஜனங்ககிட்டையும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், படமும் சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே தேட்டர் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தேட்டர் கண்டிப்பாக கிடைக்கணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது அவன் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நல்லா கூர்ந்து கவனிப்பாப்புல. அதனால் மதுமார ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து பிடிச்சிருவாங்க, தேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.